வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மன்னை கலையுருவி. இது ரொம்ப நிகழ்ச்சியான மற்றும் மனதை உருக்குற ஒரு சம்பவம்ங்க. கோயம்புத்தூரைச் சேர்ந்த நரேன் அப்படிங்கிற ஒரு 19 வயசு இளைஞனோட ரொம்ப உருக்கமான கதை தான் இது. திரு சிவபாலன் மற்றும் திருமதி ஹேமலதா அவங்களோட மகனான நரேன் 19 வயசு காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காரு. தன்னோட நண்பர்களோட சாப்பிட்றதுக்காக வெளியே போயிருக்காரு. அப்போ ஆக்சிடெண்ட்டில் மூளைச்சாவு அடைஞ்சிட்றாரு. மற்ற 2 பசங்களும் ஸ்பாட் அவுட். மொத்தம் 3 பேரில் இந்த பையன் மட்டும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரான். அப்படி இந்த பையன் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு தம்பி வீட்டில் சின்ன தம்பி இருந்தால் என்ன வயசில் இருப்பானோ அந்த வயசு ஆல்மோஸ்ட் அந்த பையனுக்கு. அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னை அப்படி கிண்டல் பண்ணுவான், என் உடம்பை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லுவான். ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் கால் பாதிக்கப்பட்டவராக இருக்கார். அவரை கிண்டல் பண்ணுவான். என் பையன் என்ன கிண்டல் பண்ணுவான், அதனாலேயே எனக்கு அவன் உடம்பை மண்ணில் விட முடியல, அவன் ஆசைப்பட்டபடி ஆராய்ச்சி பண்ண முடியலை, ஆனால் அவன் வாழ்ந்துட்டுருக்கான் 11 பேர் உடம்புல அப்படின்னு சொல்லும்போது அவரோட கண்கள், அந்த தாயும் தந்தையும் அதை பகிர்ந்துக்க முடியாமல் அழுகிறாங்க. அந்த பையன் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு பார்க்க அப்படியே ஹேண்ட்ஸமாக ஹீரோ மாதிரி இருக்காப்புல நரேன் அப்படிங்கிற பையன். 2 பேரும் இறக்குறாங்க. இவர் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நல்ல ஓரளவு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். எல்லா பணமும் முன்கூட்டியே கூட அவங்க அப்பா கட்டி வைக்கிறாரு, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. 10 நாள் கிடக்குது, 11வது நாள் ஆகுது. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. டாக்டர்ஸ் கைவிரிச்ச நிலையில் அவங்க அம்மா ஹேமலதா ரொம்ப தைரியமாக முடிவெடுக்கிறாங்க. என் பிள்ளையோட உடலில் என்னென்ன பாகங்களை எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க, அவன் உயிர் வாழணும் மற்றவங்க மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளாக நடக்குது இந்த ப்ராசஸ். எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாங்க. 11 உறுப்புகள், தோல் முதற்கொண்டு 11 உறுப்புகளை தானம் செய்கிறாங்க. எல்லா உறுப்புகள் வழியாகவும் அவங்க பையன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இதயத்தை வாங்கின பையன். அவரும் ஒரு பையன்தான், சின்ன வயசு இளைஞன் தான். அந்த பையன் வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு ஒரு 1 இயர் ஆனதுக்கப்புறம் அங்கங்கே தேடி பிடிச்சி நரேனோட அம்மாவை காண்டாக்ட் பண்ணுறாப்புல. அம்மா, நான் உங்களை பார்க்குறேன், எனக்கு அப்பாவையும் உங்களையும் பார்க்கணும். இவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என் பையன்தான் உடலாக இல்லை, அவன் இதயமாவது துடிக்கட்டும், அது உன் உடம்புல சேர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீ இப்போ உடனே அந்த ஹார்ட்டுக்கு எந்த ஒரு ப்ரெஷரையும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதால, இல்லைப்பா லேட்டாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பட் அந்த பையன் ரொம்ப விடாப்படியாக இருக்காப்புல. கண்டுபிடிச்சி வந்துடுறாப்புல. வந்ததுக்கப்புறம் அந்த பையன் இல்லைம்மா நீங்கள் பயப்படாதீங்க, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வர்றாராம். வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சா. அந்த பையன் இப்போ கல்யாணமே ஆகிடுச்சான். ரொம்ப கேட்கும்போது அப்படி மனசுக்கு நிறைவாக இருக்குது. நமக்கே ஏதோ நம்ம சாதித்த மாதிரி ஒரு நிறைவாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்க சொல்லும்போது நிறைவாக இருந்துச்சு. அந்த பையன் வரும்போதே புது வீடு மாதிரி வரலையாம். அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. கேஷுவலாக ஏற்கனவே நம்ம பழகின ஒரு வீடு. ஏன்னா 50% நரேனாவும் 50% இதயத்தை வாங்கிக்கிட்ட அந்த பையனாகவும் தான் அந்த பையன் ஆக்ட் பண்ணுறாப்புலையா. 50% செயல்பாடுகள், அவங்களோட நடத்தைகள் பார்த்தா நரேன் மாதிரி தான் இருந்திருக்கு. உள்ளே ரொம்ப தெரிஞ்ச இடம் மாதிரி கேஷுவலாக உட்கார்றது, பேசுகிறது, அம்மா அப்பான்னு கூப்பிடுறது, நான் இங்கே உட்காரவா, இதை பண்ணவா, அதை பண்ணவான்னு கேட்குறது அப்படின்ட்டு. அந்த பையன் நரேன் லெஃப்ட் ஹேண்டா, அந்த இடது கை பழக்கம் உள்ளவரான். அந்த பையன் எப்போவுமே காலை மடக்கி தான் சோஃபாவில் உட்காருவாப்லையாம். இப்போ அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காரு, அப்பா நான் காலை மடக்கி உட்காரவான்னு. உடனே சிவபாலன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னப்பா இதெல்லாம் கேட்குறேன்னு. இல்லைம்மா, பெரியவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், ஆனால் எனக்கு அப்படி தோணுதே உட்காரணுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பையன். அவங்களுக்கு அப்போவே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த பையனை பார்த்தாலும் ஆனால் என்னோடய ஒவ்வொரு நிமிடமும் கம்பேரிசனில் தான் போச்சு. இதைத்தானே நரேன் செய்வான், இப்படி தானே செய்வான், இதைத்தானே செய்வான்னு எனக்கு கம்பேரிசன்லேயே போகுது. வீட்டுக்கு வந்தவனுக்கு நான் கேட்டேன், உனக்கு என்ன பிடிக்கும்னா அவன் சொன்ன வார்த்தை, அம்மா ஒயிட் ரைஸும் ரசமும் வைங்க. என்னப்பா இப்படி சொல்கிற, வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க, உனக்கு நிறைய சாப்பாடெலாம் செய்யணும், ஸ்வீட்லாம் செய்யணும் அப்படின்னதுக்கு, எனக்கு தெரியுமா, நீங்கள் தான் நல்லா சமைப்பீங்களே, எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ரசம் தானே இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்டிருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க,
என் பையனுக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துட்டு அந்த பையனை ரசம் தான் கூப்பிடுவாங்களா, ரச சாதம்னு தான். ஏன்னா இந்த பையனுக்கு 365 நாளும் ரசம் கொடுத்தாலும் சாப்பிடுவாப்பிலையாம். அப்படி இருக்கும்போது அந்த பையன் கேட்டதை அவங்க அம்மா வந்து சொல்லும்போதே அந்த தாயும் தந்தையும் பார்க்குற மன தைரியம் நமக்கு இருக்காதுங்க அவங்கள பார்க்கும்போது. ஆனால் அவங்க சொன்னது, என் பையன் சாகக்கூடாதுன்னு நான் நினச்சி தான் இது செஞ்சேன். ஆனால் ஊர் மக்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கோ போகும்போது அவங்க மறந்துட்டு நீட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தாங்கிக்க முடியலை. என் பையனை மண்ணில் விட்டுறாமல் மனுஷங்க மூலமாக வாழ்வான்னு நினச்சி தான் நான் அதை செஞ்சேன். ஆனால் மற்றவங்களோட பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் எங்களால் ஆளாக முடியலைன்னு அந்த அம்மா சொல்லிட்டு வருத்தப்படும் போது உண்மையிலையுமே ஒரு மகனை பறி கொடுத்த தாய்க்கு தெரியாத அதோட வலி, தாய்க்கு இல்லாத வலியா? பார்க்குறவங்க பார்க்கறதோடு நிறுத்திக்கங்க. விமர்சனம் பண்ண வேண்டாம். உங்களோட ஆறுதலை சொல்லணுன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு விமர்சனம் பண்ண வேண்டாம். அவங்களோட நரேன் 11 பேர் மூலமாகவும், எஸ்பெஷலி அந்த இதயத்தை வாங்கி கொண்ட அந்த பையன் மூலமாகவும் வாழ்ந்துட்டுருக்கதா சிவபாலன் ஹேமலதா தம்பதியர் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உரிய சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு தயவு செஞ்சு அவங்கள வாழ விடுங்க. நான் உங்கள் மண்ணை கலையருவி.